ஓசூரில் விளையும் ஆப்பிள். காஷ்மீர், ஊட்டி, கொடைக்கானலுக்கு சவாலா? ஆரஞ்சு கொத்து கொத்தாக காய்த்து தொங்குகிறது. அவகோடா மரங்கள் பழங்களால் நிறைந்து காணப்படுகின்றன. டிராகன் ஃப்ரூட், அத்தி, நாவல், ப்ளூபெர்ரி, இலந்தை என 20க்கும் மேற்பட்ட பழ வகைகள் ஒரே தோட்டத்தில் செழித்து வளர்கின்றன. இது ஓசூரை அடுத்த மதகொண்டபள்ளி அருகே உள்ள ஒரு உழவரின் தோட்டம். கடந்த நாள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இப்பகுதியில் ஆப்பிள் உள்ளிட்ட பல்வேறு பழங்களை உழவர் ஒருவர் விளைவித்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து மேலும் அறிய ஆட்சியர் குறிப்பிட்ட தோட்டத்திற்கு நேரில் சென்றோம். உழவர் லட்சுமி நாராயணன் தமது 15 ஏக்கர் விளை நிலத்தில் 6 ஏக்கர் நிலத்தை ஒருங்கிணைந்த வேளாண் முறையை நடைமுறைப்படுத்தி ஏராளமான வகை பழமரங்களை வளர்த்து வருகிறார். நாம் தோட்டத்திற்குள் நுழைந்தவுடன் ஆரஞ்சு மரங்கள் பழங்களால் நிறைந்து நம்மை வரவேற்கின்றன. அவகோடா பழங்கள் ஏராளமானவை கிளைகளில் தொங்குவது பார்ப்பதற்கே அழகு. கொய்யா ஒவ்வொன்றும் மிகப்பெரியதாக செழித்து வளர்ந்து பழுத்து தொங்குகின்றன. பாறைகளுக்கு இடையே வளர்ந்துள்ள அத்தி மரங்கள் பழங்களை பறித்து சுவைக்க அழைப்பது போல தோன்றின. நாவல் பழங்கள் அணில்கள் கடித்து போக நாம் ருசிக்க கிடைத்தது. டிராகன் ஃப்ரூட் பூக்களை அருகில் பார்ப்பது பிரமிப்பு. இவை மட்டுமல்ல, ப்ளூபெர்ரி, இலந்தை என ஏராளமான வகை மரங்கள் செழித்து வளர்ந்து பலன் கொடுத்து வருவதை நம்மால் காண முடிந்தது. ஆப்பிள் மரங்கள் நன்கு வளர்ந்துள்ளது. ஆப்பிள் என்றாலே நம் மனதில் ஒரு சிலிர்ப்பு. அதன் பூவையும் காய்களையும் பழத்தையும் மரத்தில் பார்ப்பது மனதை பூரிப்படைய வைத்தது. இவரின் முயற்சியை முன்மாதிரியாக எடுத்து இப்பகுதி உழவர் பெருமக்கள் தங்கள் விளை நிலங்களில் இத்தகைய பயிர்களை விளைவிக்கலாம். இருப்பினும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவனின் சொல்லுக்கு இணங்க நன்கு ஆராய்ந்து முடிவெடுப்பது சிறந்தது. சார், நான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏதோ ராகி, பீன்ஸு, தக்காளி எல்லாம் போட்டுட்டு இருந்தாரோ சார். நான் ஒரு 15 வருஷப்போ கிரீன் ஹவுஸ் போட்டேன் சார். அதில் பூ எல்லாம் ஒழிச்சிட்டு இருந்தேங்க. ஓப்பன் பில்லுன்னு சார், இப்போ சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இதே மாதிரி கொஞ்சம் லேண்டு தான் வச்சிருக்காங்க, 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான் வச்சிருக்காங்க. எனக்கும் ஆப்பிள் வளர்க்கணும் இல்லை ஏதோ ஒரு பழம் வளர்க்கணும்னா நீங்கள் ஆலோசனை கொடுப்பீங்களா? ஆமாம் சார், நம்மளுக்கிட்டே பிளான்டிங் இருக்குது சார். பிளான்ட்ஸு நல்லா 100% ஃப்ரூட்ஸ் வரும் மாதிரி பிளான்ஸ் நாங்கள் இமாச்சல் பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆந்திராவில் இந்த தர்மபுரம் இருக்குது சார், அங்கேருந்து கொண்டு வந்து வச்சு நான் இங்கே நர்சரி பண்ணியிருக்கிறேன் சார். நாங்கள் தேன்கனிக்கோட்டை வட்டம் தளி ஒன்றியத்தில் கொத்தப்பள்ளி கிராமத்துக்கு சேர்ந்த லட்சுமி நாராயணன் தோட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எல்லா விதமான ஃப்ரூட்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இனிமேல் உற்பத்தி செய்யலாம் என்பதுக்கு அடையாளம் இந்த தோட்டம்.